சரி, இல்லை இதய அடைப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ நான் நாடி பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? நல்லா இருக்குங்கிறது உங்க உடம்புக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு சக்கரை வியாதி வந்து குணமாயிடுச்சிங்க அப்படின்னு நான் சொல்றேன். உடனே கேட்பாங்க, அதுக்கு என்ன சார் ப்ரூஃப்னு கேட்பாங்க. கண்டிப்பா உண்டா இல்லையா? என்ன சார் உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கு? ஹார்ட்ல அடைப்பு இல்லைன்னு சொல்றேன், அது என்ன சார் ப்ரூஃப் இருக்கு? அப்போ அந்த ப்ரூஃப் எப்படி தெரிய முடியும்? அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து ஸ்கேன் பண்ணியோ சிடி ஸ்கேன் பண்ணியோ இல்லை பிளட் போட்டு பிளட் டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அந்த ப்ரூஃப் நான் காமிக்க முடியும். என்ன இடத்துல வரும்போது உங்க கண் பார்வை எப்படி இருந்துச்சு டெஸ்ட் பண்ணி கொடுத்துரு ஐ டாக்டர்கிட்ட, அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு செக் பண்ணி கொடு. அப்ப அறிவியல் பூர்வமாக நான் 2 காமிக்கும் பொழுது உண்டா இல்லையா? என் இடத்துல வரும்போது விந்து குறைபாடு எப்படி இருக்கு, அணு உற்பத்தி எப்படி இருக்கு, என்கிட்ட உப்பு எப்படி இருக்கு, பித்தப்பையில கல் இருக்கு, அடைப்பு இருக்கு, எவ்வளவு சைஸ் இருக்கு, விப்பு எவ்வளவு இருக்கு, வேணுமா இல்லையா? சோ அது கண்டிப்பாக நாங்க அதுல மாற்றுக்கிறதே கிடையாது சார். உங்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்டேஷன் ஃபர்ஸ்ட் முக்கியம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்களே நாளைக்கு பார்ப்பீங்க. அதாவது என் இடத்துல வரும்பொழுது உங்களுடைய மூளையினுடைய திறன் எப்படி இருந்தது, நியூரான் செல்களுடைய அளவு எவ்வளவு இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இல்லை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக அறிய வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிளட் ரிப்போர்ட்ஸை அதாவது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஒன்று பண்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து 2800 3000 அந்த மாதிரி நிறைய வாங்குறாங்க. பட் நாங்கள் வாங்குறது வந்து வெறும் 1200 தான் அதுக்கு வாங்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கேன் ஒன்று பண்றோம் நாங்கள். அந்த ஸ்கேன் அப்படிங்கிறது 102 பக்கம் வரும். 40 உறுப்புகள் உடம்புல இருக்கக்கூடிய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுடைய செயல்பாடும் பண்றோம் நாங்க. மூளை எப்படி இருக்கு, மூளையினுடைய நியூரான் செல்கள் எப்படி இருக்கு, கண்கள் எப்படி இருக்கு, கண்ணுடைய பார்வை எப்படி இருக்கு, கண்ணுக்கு ஏன் பாதிப்பு வருது, நுரையீரல் எப்படி இருக்கு, இதயம் எப்படி இருக்கு, இதயத்துல எத்தனை அடைப்பு இருக்கு, எத்தனை சுருக்கங்கள் இருக்கு, ஏன் ரத்தத்துல வந்து இவ்வளவு வந்து விட்டமின்ஸ் இருக்கு, எது கம்மியா இருக்கு, எது அதிகமா இருக்கு, லிவர் எப்படி இருக்கு, ஆணுடைய விந்து எப்படி இருக்கு, பெண்ணுடைய கருமுட்டை எப்படி இருக்கு, ஏன் வளர்ச்சி அடையலை, ஏன் வளர்ச்சி வந்து எண்டோமெட்ரி சிஸ்டத்துல வந்து பிரச்சனையா இருக்கு, முடி ஏன் கொட்டுது, சர்க்கரை வியாதி வந்து ஏன் வந்து எவ்வளவு இருக்கு, சர்க்கரை வியாதி எதிர்காலத்தில் வருமா வராதா, ஹார்ட் அட்டாக் எதிர்காலத்தில் வருமா வராதா, பக்கவாதம் வருமா வராதா. ஸோ இந்த அளவிற்கு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 40 உறுப்புகளோட செயல்பாட்டை கண்டுபிடிக்கிறோம். 102 பக்கம் அது. ஸோ அது அந்த ஒரு டெஸ்ட்டும் எங்கேயுமே கிடையாது. அதுவும் இந்த பிளட் ரிப்போர்ட் 1200 ரூபா, இதையும் சேர்ந்து 3800 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சில ஏழை மக்களுக்கு அதுலேயும் 10%, 20%, 30% டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் பண்றோம். நம்ம அந்த டெஸ்ட் பண்ணாம எந்த சிகிச்சையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் அந்த டெஸ்ட்டில் தான் நாங்கள் உங்களுடைய அடிப்படை காரணத்தை நாங்கள் கண்டறிய முடியும். அதன் அடிப்படையில் சிகிச்சை கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அப்போ அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. அதுக்கப்புறம் சிகிச்சைகள் இலவசமாக கொடுக்குறேன், அது என்னுடைய செலவு. ஆனால் டெஸ்ட்டுக்கு நான் பண்ண முடியாது இல்லையா? அதனால் தயவு செய்து அதில் நோ காம்ப்ரமைஸ். ஏனென்றால் கண்டிப்பாக நான் நோய் குணப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நான் குணமாகும்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னா அந்த அடிப்படை காரணத்தை அறிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். ஓகே ஓகே. அண்ட் அவங்களுக்கான பதில்கள் சொல்லியாச்சு. நம்ம நிகழ்ச்சியில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நான் 20ஆம் தேதி வரேன் மதுரைக்கு, வந்து இந்த மாதம் 20ஆம் தேதி மீண்டும் வரேன், அதை பாருங்க. ஓகே சார். ஒருத்தர் கிருஷ்ணகிரியில இருந்து கால் பண்ணியிருந்தாங்களா சார்? அவங்களுக்கும் கிருஷ்ணகிரியில கிளினிக் இருக்கா? வேலூர்ல இருக்கு சார். கிருஷ்ணகிரிலேருந்து வேலூர் பக்கம். ஸோ அதனால வேலூர் வந்து போய் பாருங்க. அங்க டாக்டர் விஜயலட்சுமி இருக்காங்க, தகுந்த தீர்வு கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஸ்டார்டிங்ல ஒரு காலர் இப்ப இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருபாவதிங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? நான் வேசர்படியில இருந்து பண்றோம் மேம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. நான் கிருபாவதி பேசுறேங்க சார். சொல்லுமா ப்ளீஸ். எங்க பாப்பா வந்து உங்ககிட்ட தான் 3 மாசமா நாங்க பாக்குறோம். ஓகே. எது நகாடு கம்பெனி? ஹலோ, டிவி வால்யூம் மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ஆமாங்க சார். இல்லைங்க சார், 3 மாசமா என் மகளை உங்ககிட்ட தான் பாத்துட்டு இருக்கோம். வந்து நடக்கல அவ. ஓகே. வர்மா வந்து உங்ககிட்ட தான் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப அவ ரொம்ப பரவாயில்ல. ஓகே. பரவாயில்லைங்க சார், அவன் ரொம்ப நல்லா இருக்கேன். அது வந்து நான் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் போனே பண்ணேன் நானு. சரி, என்ன பாதிப்புக்காக கூட்டு வந்தீங்க? கால் நடக்க முடியலைங்க சார், அவளுக்கு நடக்க முடியல, பேச முடியல கூட. ஏஞ்சல் அவ பேரு. அவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா எங்க எத்தனையோ டாக்டர் நாங்க போனோம், ஒன்னும் செய்ய முடியாது அது மாதிரி சொல்லும் போது நீங்க வந்து 70% 80% நடக்க வைக்க முடியும்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க. இப்ப வந்து ஓரளவுக்கு அவளுக்கு ஒரு உடம்புல நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் தெரியுது அவளுக்கு. இப்போ வந்து மருந்துகள் வந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க சார், மருந்து ஃப்ரீயா தான் கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி அவளுக்கு வர்மாவும் ஃப்ரீயா தான் பண்றீங்க. ஓகே ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. நிஜமா நான் போன் பண்ணி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாம எனக்கு தைராய்டுக்கு உங்களுக்கு பார்த்தேன் சார். சரி. நான் வந்து 98 கிலோ இருந்தேங்க சார். ஓகே. 13 கிலோ கம்மி ஆச்சுங்க சார். சூப்பர் சூப்பர். ஒரே சந்தோஷம் சார். நிஜமாவே நான் பண்ணும்போது ஒரு 1/2 கிலோ 1 கிலோ தான் சார் கம்மியாவேன்.
எனக்கு 13 கிலோ கம்மி ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏதோ 50 kg தாஜ்மஹால் மாதிரி இருக்கிறேங்க சார். நிஜமாவே நிஜமா சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு அதே மாதிரி தைராய்டு பாத்தீங்கன்னா 19.5 இருந்துச்சு, இப்ப 8.6 வந்துருச்சு பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி உடம்புல கை கால் மூட்டை எல்லாம் பயங்கரமா வலிக்கும். இப்ப அந்த வலி எல்லாம் எதுவுமே முடிஞ்ச வரைக்கும் 75% இல்லைங்க சார். வாழ்த்துக்கள். வேற என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய பணி மேலும் மேலும் தொடர நான் நிஜமா இறைவன்ட்ட வேண்டிக்கிறேங்க சார். நன்றிமா, தேங்க்யூ. அது மட்டும் ஒரே ஒரு இதுங்க சார். சொல்லுமா. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நான் இது மாதிரி ஒரு சித்தால உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிள்ளைங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது கூட மனசு வரலைங்க சார். சரி சரி. அதனால சளி பிடிச்ச ஒரு சிறுச இதுங்களுக்கு கூட உங்ககிட்ட பார்க்க முடியுமா அப்படின்றது மட்டும் எனக்கு தயவு செய்து பதில் சொல்லுங்க சார். ஓகே. உங்க பேர் என்ன சொன்னீங்க? கிருபாவதிங்க சார். கிருபாவதி. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் நிறைய வந்து லிஸ்டே சார் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அவ்வளோ சந்தோஷமா பேசுறாங்க. அண்ட் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். அதாவது அவர் கேட்டால் இல்லை அருப்புக்கோட்டைக்கார தான். அதாவது அடிப்படை காரணம், நான் வந்து இலவசமாக மருந்து கொடுக்க தயார். வறுமை சிகிச்சையாளருக்கு நான் கொடுக்குற சம்பளம் எவ்வளோ தெரியுமா? வறுமை சிகிச்சையாளருக்கு நான் கொடுக்குற சம்பளம் 1 லட்ச ரூபா. ஏனென்றால் நான் ஒவ்வொரு வருமத்துக்கும் நான் பே பண்ணுற பணம், ஃப்ரீயாக பண்ணுறது கூட நான் பே பண்ணிட்டு இருக்கேன் பணம். ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான செயல்பாடுமா. வருமம் தெரியாதவங்க வருமம் பண்ணாங்கன்னா அதோடைய மாறி போயிடும். இப்போ என்னால் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக ட்ராவலில் இருக்கேன், வெளியில் போகிறேன். என்னால் வந்து ஒரு நபருக்கு வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு 4 நபர்களுக்கு மேலே செய்ய முடியாது, 5 நபர்கள் செய்ய முடியும். உண்டா இல்லையா? அப்போது அவர்களுக்கு உண்டான அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நான் குறித்து கொடுத்துருவேன். இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரியும், நான் நாடி பார்த்ததுக்கப்புறம் வந்து எங்கே ஆக்டிவேட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டு அவர் பண்ணிடுவார். ஸோ இது இப்போ அந்த குழந்தைக்கு நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னா அதை நான் பே பண்ணுறேன். அவருக்கு மருந்து நான் பே பண்ணுறேன். மருந்தெல்லாம் 3000 மருந்து 2000 மருந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்ந்தவங்களுக்கு அர்த்தம் வேணும்னு நான் சொன்னேன் இல்லையா? அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் மாதிரி வந்து நிறைய பேர் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் நிறைய நபர்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சர்க்கரை வியாதி இந்த வாரம் வந்து பெங்களூர் போயிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து செல்வராணிங்கிற பொண்ணு, ஜோசப்னு ஒருத்தர், கணேஷ் குமார் அப்படின்னு ஒருத்தர், இந்த மாதிரி வந்து ஒரு 6-7 பேர்களுக்கு இந்த வாரம் மருந்து நிப்பாட்டி வந்துட்டேன். சர்க்கரை வியாதிக்கு எல்லாமே நார்மலுக்கு வந்துருச்சு. கடந்த 3 மாதம் மருந்து நிப்பாட்டி நார்மலே இருக்கு. போதும், மருந்து சாப்பிடாதீங்க. எவ்வளோ நாளில்? மேக்ஸிமம் 4-5 மாதம் மருந்தில். அப்போ என்னன்னா நான் திரும்பவும் சொல்லிட்டேன், சர்க்கரை வியாதி நான் குணப்படுத்தலை, இறைவன் குணப்படுத்துகிறார். அந்த குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ நான் என்ன சொல்றேன்னா தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட வேண்டாம். உங்க உடம்பு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க, அவ்வளோதான். என்ன சொல்லுங்க? என்ன பிரேக்கா? அது என்ன பிரேக்? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் சுகர் இருக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் எல்லா ஃபுட்டும் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடணும் நிறைய வந்து வழிமுறைகள் இருக்குது. அதை பற்றி தொடர்ந்து சார் சொல்லுவாங்க. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ டாக்டர் A to Z. நம்ம நிகழ்ச்சியில் நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா தெளிவா ஹெர்போ கேர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் நவீன் பாலாஜி சார் பதில் அளிச்சிட்டு இருக்காங்க. இருங்க சார், மூச்சு விடாம சொல்ல ட்ரை பண்ணேன். ஓகே சார், அந்த வகையில் எஸ்பிபி மாதிரி வந்து பெரிய மூச்சு விடாம பாடுறியாக்கும். இந்த 1 ஹவர்ல நான் என்னென்னலாம் எனக்கு கிண்டல் பண்ணவோ பண்ணிடுங்க. ஓகே சார், அந்த சொல்லிட்டு இருந்தீங்க வர்மா பத்தி பேசி. இல்ல அந்த அம்மா கேட்டாங்களே சளி இது கடைசி கேட்டாங்களே, அவங்க வந்து நார்மல் கோல்டு காஃப் இருந்தாலும் பார்க்க வரலாமா அப்படி சொல்லி. அவசியம் இல்லம்மா, தயவு செய்து நீங்க ஃபோன் பண்ணுங்க. அங்க நம்மளுடைய மனோஜ் இருப்பாரு, இல்லாட்டினா வந்து டாக்டர் காயத்ரி BSMS இருக்காங்க. அங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஃபோன் பண்ணுங்க. நான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நீங்க வந்து குணப்படுத்திக்கூடிய அளவுக்கு வழிமுறைகள் நிறைய இருக்கு. தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 6-7 டிகிரி தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருப்பேன். நாளைக்கும் பேசுவேன். அதனால லைவ் நம்ம எங்கேயுமே நான் ரெக்கார்டிங் போட வந்து நம்மளுக்கு கிடையாது இல்லையா? அதனால லைவ் இருக்கும். நீங்க அதை நான் சொல்லக்கூடிய உணவுகள் ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. ஓகே சார், காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க மேடம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம் நாங்க தாராபுரத்துல இருந்து கன்னிஸ்வரி பேசுறேங்க மேடம். ஓகே, உங்க கேள்விகளை கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுமா சார், நாங்க உங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கேங்க சார். ரொம்ப சூப்பரா இருக்குங்க சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா.
சார் வந்து என்னுடைய காதுல வந்து ஜவ்வுல ஓட்டை இருக்குன்னு சொல்லிருக்காங்க சார், டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல. சரிம்மா. அத வந்து சரி பண்ணிக்க முடியுமான்னு உங்களை கேட்கலாம். சரிம்மா, நீங்க கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காங்க சார், ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்காங்க சார். சரிம்மா, ஓகே வச்சிருங்க சார். அப்புறம் வந்து எந்த பக்கம் படுக்கிறோமோங்க சார், அந்த பக்கம் முழங்கைக்கு மேல அந்த சொல்ற வரைக்கும் தூங்கி எந்திரிச்சுன்னு ரொம்ப கனமா பெயினா இருக்கிற மாதிரி இருக்குங்க சார். ஓகேம்மா ஓகே வாட்ச் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்துமா நான் பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், இந்த காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய எனர்ஜி குறைபாடு. சிறுநீரகத்தில் ஏன் எனர்ஜி குறைபாடு ஏற்படுதுன்னா கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் சிறுநீரகத்தில் எனர்ஜி குறைபாடு ஏற்படுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த காதுக்கான பிரச்சனைகளுக்கான காரணம் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளும் தான். கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். ஓட்டை விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நம்ம போட்டில் இருக்கிற ஓட்டை அடைக்கிற மாதிரி அதை அடைச்சிடலாம், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சொன்னாங்க இல்லையா, எந்த பக்கம் படுத்தாலுமே அவர்கள் வந்து பாரமாக இருக்குன்னு, அப்போ என்னன்னா செர்விக்கல்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். கழுத்து பகுதிகளில் கழுத்து எலும்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த கழுத்து எலும்பு பகுதிகளில் தேய்மானங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ரத்த ஓட்டம் அவர்களுக்கு வந்து சீராக இல்லாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், சப்போஸ் இந்த பக்கம் படுக்கிறாங்கன்னா இந்த போர்ஷன்ஸ்லேருந்து கீழே அப்படியே கீழே வரைக்கும் இந்த சுண்டு வரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகும் வலி, பெயின். அது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பெயின் ஒன்று பிச்சு எடுத்துரும். இந்த முதுகு இந்த பக்கம் வலி இதெல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ அப்போ என்னன்னா ரத்த ஓட்டம் இல்லை என்று பொருள். அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம சீர் செய்தால் சரியாயிரும். எந்த ஊர் சொன்னாங்க? அவங்க வந்து தாராபுரம் ஈரோடு பக்கமா, ஈரோடோ அல்லது திருப்பூரோ வந்து பாருங்க, தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க அவருக்கு டிப்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி பதில் மட்டும் அடுத்த கேள்வி அடுத்த காலர் கிட்ட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். கே பெரியசாமி மேடம். ஓகே, உங்க கேள்விகளை கேளுங்க. சொல்லுங்க பெரியசாமி. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லு பெரியசாமி. உங்க நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்குது சார். நீங்க ஓகே ட்ரீட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் சார் பக்கத்துல. ஓகே, ஒரு 10 days குடிச்சிட்டு வரேன் சார். என்னங்கண்ணே? 10 days அப்ப அண்ணாச்சிக்குள்ள ட்ரீட்மெண்ட் சொன்னீங்கல்ல? ஆமா 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 ஆமா. 10 days பக்கத்துல ஒரு பாப்பாவுக்கு வந்து குடிச்சாங்க சார். அது வந்து 14 வயசுலயே வந்து 63 தான் இருக்குங்க சார். ஓகே, அது ட்ரீட்மெண்ட் 10 நாள் செஞ்சு கொடுத்து தரோம் சார். எவ்வளவு குறைஞ்சிருக்கு? பரவாயில்லங்கிறாங்க சார். அவங்க 10 நாள் செஞ்சு கொடுத்து தரோம் சார். சரி, என்ன சொன்னாரு? சரி, ரைட், சொல்லுங்க தம்பி. இப்போ வந்து சேலம் நீங்க என்னங்க சார் எப்படிங்க சார் வரீங்க? சேலம் வந்து நான் சனிக்கிழமை வரேன் தம்பி. நான் இந்த வாரம் 8ஆம் தேதி வந்துச்சுங்களா? வேறாயில் வந்துச்சுங்களா? 8ஆம் தேதி எனக்கு எல்லாமே வந்துச்சுப்பா. எல்லாமே இருக்கு. சோப்பு இருக்கு, கொசு பிடிக்கிற மிஷின் இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கையான டை இருக்கு, எல்லாமே வந்துச்சுப்பா. மூலிகை சோப்பு வந்துச்சுப்பா. இன்னொரு விஷயம் தெரியுமா, பல்பொடி வந்து பல்கள்ல இருக்கக்கூடிய காரையை அகற்றக்கூடிய அளவுக்கு பல்பொடி தயார் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இயற்கையான கிளிஞ்சல்கள் இருக்குல்லமா, கிளிஞ்சல்னு சொல்றோம் நாம. அதாவது வந்து கடல் பாசி நம்ம சொல்றோம் இல்லையா, அதோட சேர்த்து கிளிஞ்சல்களோட இணைச்சி நம்ம பண்றோம். ஸோ அந்த பற்கள்ல வெத்தலை காரம் இருக்கு உண்டா இல்லையா, அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் எல்லோயிஷா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து உடனடியாக போக்கக்கூடிய அளவிற்கு நம்ம நார்மல் பல்பொடி நம்ம இடத்துல இருக்குது. அதை போக்கக்கூடிய அளவிற்கும் பல்பொடி வந்து இப்போ தயார் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம நேயர்கள் வந்து அதையும் பயன்படுத்தி நினைக்கிறேன். நான் இது பெரிய சம் ரெகுலராக வந்து கால் வர எல்லாமே வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்க்கறதுனால தொடர்ச்சியாக வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கூடிய நபர் தான். ஒன்றும் பயப்படுங்க, அதாவது வந்து ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓகே ஓகே சார். அந்த கிளிஞ்சல்னா என்ன சார்? கிளிஞ்சல்னா சிப்பி இருக்குதுமா, முத்துக்குள் சிப்பின்னு சொல்லுவாங்க. சிப்பிக்கு முத்து. அந்த அதுதான் வந்து கிளிஞ்சல் நம்ம சொல்லுவோம். ஓகே சார். அண்ட் அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லிருக்கீங்க. கிருபாவதி மேம்.